ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ இயர் அன்னைக்கு நான் செஞ்ச ரோஸ் மில்க் கேக் தான். அவ்வளோ சூப்பராக செமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம இதை எக்லெஸ் கேக்காக தான் செஞ்சுருக்கோம். இதுக்கு நம்மளுக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் கர்டு அந்த மாதிரி இருந்தாலே போதும். டு ஸ்டே அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு எக்லெஸ் கேக் ரெசிபி தான். அதுக்கு நம்மளுக்கு நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் கர்டு மட்டும் இருந்தாலே நம்மளுக்கு போதும். இதோட இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வீடியோட எண்டில் டீட்டெயிலாக இருக்கும். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நல்லா காய்ச்சி வச்சுருக்க பாலையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போதே நல்லா பவுடர் சுகரை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அது டக்குன்னு ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு கரையும். நீங்கள் நார்மல் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா அது கிறிஸ்டலாக இருக்கும். அதனால தான் நம்ம பவுடர் சுகர் யூஸ் பண்ணிட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்மளுக்கு கேக்கில் ரியாக்ஷன் நடக்கிறக்காக இப்போ தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் கொஞ்சம் சிந்தனனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்து கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஒரு ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணணும். ஆயில் வந்து ஒரு 1/2 கப் கிட்ட ஆட் பண்ணுங்கள். இது நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 1/2 கப் ஆயில் ஆட் பண்ணி நல்லா அதை பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் எல்லா இன்க்ரீடியன்ஸோடையும். நான் ரோஸ் மில்க்கு சிரப் எடுத்துருக்கிறது வந்து 5 டீஸ்பூன் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதை எசன்ஸ் எதுவும் ஆட் பண்ணுறீங்கன்னா அது வந்து லைட்டாக ஆட் பண்ணாலே போதும். அது வந்து ட்ராப்ஸ் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஒரு 5 ட்ராப்ஸ் கிட்ட ஆட் பண்ணாலே நல்ல எசன்ஸும் கொடுக்கும், கலருக்கும் கொடுக்கும். இது வந்து நம்மளுக்கு ரெடிமேட் மிக்ஸ் தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கூட தான் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் அவ்வளோ கலருமே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நான் இதில் வந்து ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். மேஜிக் ரெட்டில் நம்ம ஆட் பண்ணுற கலர் வந்து கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். வேணும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கலர் ஆட் பண்ணாமே நம்ம இதை வந்து ரெடி பண்ணலாம். இது வந்து இந்த ஃபுட் கலர் வந்து லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அந்த மாதிரி லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த இதில் வந்து கையில் எடுத்து சாப்பிடும்போது கலர் வந்து நம்ம கையிலெல்லாம் ஒட்டாது. இப்போது நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சூப்பராக மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்மளோட பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு கட்டியாக ஃபார்ம் ஆகாது, லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் சூப்பராக மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரெடி ஆகும். அதனால தான் நம்மளுக்கு சலிச்சிட்டு ஆட் பண்ணோம்னா சூப்பராக ரெடி ஆகுன்றக்கா நான் நல்லா சலிச்சிட்டு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா இடத்துலையும். எடுத்த உடனே ஃபுல் மாவே மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கட்டி ஆயிரும், ஃபார்ம் ஆயிரும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோம்னா அது வந்து நல்லா நம்மளுக்கு லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பர்ஃபெக்டாக வரும். நம்ம இதில் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் தான் கண்டிப்பாக இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான கேக் ரெடி வரும். 2 பேட்ச் மாவு எனக்கு மிக்ஸ் பண்ணோன்னே எனக்கு லைட்டாக லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒவ்வொரு இதாக எடுத்து விட்டுட்டோம்னா லம்ப்ஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக மிக்ஸ் ஆகும். நம்மளோட 2 கப் மைதா மாவையும் நல்லா சலிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்டி தட்டாமல் பர்ஃபெக்டாக நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடி ஆகும். நம்ம ஆட் பண்ண மாவு வந்து நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் சூப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட கேக் வந்து பர்ஃபெக்டாக ரைஸ் ஆகி ரெடி ஆகணும்னா, நல்லா ஸ்பான்ஜாக வரணும்னா நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சும்மா கிளறாதீங்க. ஹெல்ப் வேணுங்கும் போது கூப்பிட்றேன். இப்போ வேண்டாமே. இது க்ரீம் இல்லை, கேக் பேட்டர். என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? என்ன வேணும்? கேக் பேட்டர் மாவு. எப்படி இருக்கு கேக்? நல்லா இருக்கா? மாவு தாண்டா செஞ்சுருக்கோம். செய்வோம் வெயிட் பண்ணி. எல்லா மாவை மிக்ஸ் பண்ணி நம்மளோட கேக் பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட டின்னில் நல்லா ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உனக்கு ஹாப்பி பர்த்டேலாம் முடிஞ்சிச்சுல்ல, அடுத்த வருஷம் தான் இனிமேல் ஹாப்பி பர்த்டே வரும். நியூ இயரில் நாளைக்கு அதுக்கு தான் கேக் செய்கிறேன் அம்மா. நீ நைட்டு தான் வெட்டணும் கேக் ரெடி ஆனாலும், ஓகேவா?
இல்லை இருக்கட்டும் நீங்கள் இருங்கக்கா. அக்கா இருங்கக்கா, வெயிட் பண்ணுங்க, நானே பார்த்துக்கிறேன். இருக்கட்டுமே. நம்மளோட பேட்டரை ஃபுல்லாக நம்ம டின்னில் நல்லா சூப்பராக ப்ளேஸ் பண்ணிடுங்க. அதில் நம்மளுக்கு ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை நல்லா டேப் பண்ணி எடுத்து விட்ருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஓவனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியும் வச்சுருங்க. கேக் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக வரணும்னா நம்ம நல்லா ப்ரீ ஹீட் பண்ண ஓவனை யூஸ் பண்ணணும். நம்மளோட ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடி ஆன உடனே நம்ம வந்து பேட்டர் எடுத்து வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு வச்சோம் அந்த மாதிரியே இருக்கக்கூடாது. நம்மளோட பேட்டரும் சூப்பராக இப்போ எல்லாம் டேப் பண்ணி பபுள்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. சாமான் அதுக்குள்ளே இவ்வளோ கழுவ வந்துருச்சு நம்மளுக்கு. நான் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சாச்சு. நம்மளோட கேக் வந்து பேக் பண்ணி ரெடி ஆகிறதுக்கு 22 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நம்மளுக்கு சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம டூத் ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னாலும் நம்மளுக்கு எந்த இடத்துலையுமே வேகாத மாதிரியே தெரியலை. இந்த கேக்கை நம்ம இப்போ ரூம் டெம்பரேச்சரில் போட்டு நல்லா செட் பண்ணி வைக்க வேண்டியதான். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் கூல் பண்ணுவோம். என்ன செய்கிற? கேக்கு ஃபுல்லாக குத்தி வச்சிருக்க. ஓய் வேண்டாம்ப்பா, ப்ளீஸ் போயோம்ப்பா. அம்மா உனக்கு தரலையாக்கும். கேக் ஆறட்டுங்க, நீ நைட்டு சாப்பிடுவோம். ஓகே, குத்தக்கூடாது. ரெடி ஆகட்டும். குத்தாதா சாமி. அம்மா வெந்துருச்சான்னு பார்க்குறக்கா குத்துனேன். நீ குத்தக்கூடாது, சரியா? வேகட்டும். அப்புறம் கேக் நல்லா வருது. அது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குத்துவோம். என்னோட குட்டி பேபிக்கு கேக் சாப்பிடாம வெயிட் பண்ணவே முடியலை. அவள் வந்து நிறைய இடத்துல குத்தி ஓட்டையே போட்டு வச்சுட்டாங்க. நல்லா நம்ம ஹார்ட் ஷேப்பில் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அதை கட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் கிராப் பண்ணி எடுத்து ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேக்கை வந்து நம்ம சுகர் சிரப்லலாம் சோக் பண்ணவே தேவையில்லை. நம்ம செஞ்ச ட்ரெஸ்லெஸ் கேக் மாதிரி இதை நல்லா நம்ம மில்க்லேயே ஊற வைக்கணும். மில்க்கு, கண்டென்ஸ் மில்க்கு, விப்பிங் க்ரீம் எல்லாம் ஊற்றி நல்லா சோக் பண்ணி வச்சோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இது வந்து நம்மளுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும். செம்மையாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு 3 ஸ்பூன் மட்டும்தான் கண்டென்ஸ்டு மில்க் தேவை. இதில் வந்து நம்ம இதுக்கு பிறகு ஆல்டர்னேட்டிவாக பால் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து அவ்வளோ திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்காது பால் பவுடர் யூஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிறதுக்காக பால், கண்டென்ஸ்டு மில்க், நம்ம அதோட சேர்த்து ரோஸ் மில்க் எசன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்குகிற திக்கான ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மட்டும். இந்த பாலுமே ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. காய்ச்சி நல்லா ஆற வச்ச பாலாக இருக்கணும். கொட்டிரும். அது ஐஸ்கிரீம் இல்லை, விப்பிங் க்ரீம். மேலே க்ரீம் வைப்போம்ல, அது ஐஸ்கிரீம் நினச்சிட்டியாக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம விப்பிங் க்ரீம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபோர்க் எடுத்து நல்லா நம்ம கேக்கில் ஹோல்ஸ் போட்டிருக்க வேண்டியதான். இப்போ தான் நம்ம இந்த மில்கை ஊற்றும் போது நம்மளுக்கு நம்ம கேக் ஃபுல்லாக நல்லா ஊறி சூப்பராக ரெடி ஆகும். அதனால் நீங்கள் நல்லா அதில் வந்து ஹோல்ஸாக போட்டு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சைட் லேயர் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா ஃபோர்க் வச்சு குத்துனீங்கன்னா உங்களுக்கு பாலோட ஃப்ளேவர், எசன்ஸ் எல்லா இடத்துலையுமே நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகும். நான் இது மாதிரி சைட் லேயர் வரையும் நல்லா குத்தி சூப்பராக ஊற வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். இது மாதிரி நம்ம இதை பாலில் நல்லா ஊற்றி ஊற வைக்கிறதுக்கு நல்லா 2 மணி நேரம் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கட் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எப்படியும் நம்ம கேக்கோட டாப்பில் க்ரீம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ண போகிறதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் இதை நல்லா ஃபோர்க் வச்சு குத்தி ஹோல்ஸாக ஆக்கலாம். இது மாதிரி நம்ம நல்லா கீழேயும் நல்லா மில்கெல்லாம் ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கேக் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு அந்த மாதிரி கேக் வந்து நம்மளுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணலைன்னா இதுக்கு பிறகு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் பால் பவுடராக வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். செம்மையான திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அப்போ தான் நம்மளோட மில்க் வந்து இப்போது நம்ம இந்த சைட்லாம் கட் பண்ணி வச்சுருந்த கேக் பீசஸை நான் குட்டி குட்டியாக நறுக்கி அதை ஒரு பவுலில் போட்டு பாப்பாக்காக ரிமைனிங் இருக்க பாலில் மிக்ஸ் பண்ணி தரப்போகிறேன். இப்போ தான் என்னோட குட்டி பேபி கண்டிப்பாக நம்மளோட ஹாட் ஷேப் கேக்கை சாப்பிட்றதுக்கு கட் பண்ணுற வரை வெயிட் பண்ணுவாங்க. அதனால் இது வந்து அவளுக்காக குட்டியோன்னா இன்னும் கொஞ்சம் பால்லாம் தேவைப்படுறதுக்குலாம் ஆட் பண்ணி நல்லா ஃபோர்க்கில் குத்தி வச்ச உடனே செம்ம சாஃப்டாக சூப்பராக
சூப்பராக ஊறி இருந்துச்சு. ஆனால் இது வந்து ஊறுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 1 to 2 hours கிட்டையாவது நம்மளுக்கு டைம் தேவைப்படும். அந்த மாதிரி டைம் டியூரேஷன் ஆனால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஊறி சூப்பராக ரெடி ஆகும். உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது நல்லா ஊறின கன்சிஸ்டன்சி தான் தெரியும். இன்னும் பர்ஃபெக்டாக ஊறிச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் அதனால் கண்டிப்பாக கரெக்ட் டயத்துக்கு ஊற வைக்கிற மாதிரி மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட விப்பிங் க்ரீமை ரெடி பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணும்போது ஒரு 15 மினிட்ஸ் கிட்டையாவது நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீட் வரைக்கும். இப்போ நான் என்னோட க்ரீமை நல்லா பீட் பண்ணி பர்ஃபெக்டாக சிங்கிள் ஸ்ட்ரிப் மாதிரி வர மாதிரி, சிங்கிள் பாயிண்ட் ஸ்ட்ரிப் வர மாதிரி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுதான் நம்மளோட க்ரீமோட விப்பிங் க்ரீமோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நீங்கள் கொஞ்சம் இதை வெயில் காலத்துலலாம் பண்ணும்போது இன்னும் வந்து ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணணும். ரொம்ப நேரம் வெளியில் வைக்காத மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் வந்து நல்லா சோக்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 hours ஆஃப்டர் இது வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட கேக்கோட பேட்டரில் நல்லா நீங்கள் வந்து பெரிய லேயராக சூப்பராக கவர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு சூப்பராக க்ரீமியாக நல்லா இருக்கும். நம்ம இந்த க்ரீம் ரெடி பண்ணும்போது இதில் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு க்ரீமோட டேஸ்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் நம்மளுக்கு தேவையான பட்டுச்சுன்னா மட்டும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பிராண்டட் க்ரீமில் வந்து நம்மளோட பவுடர் சுகர் லெவல் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வேணுங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட விப்பிங் க்ரீம் வந்து சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு சாம்பிள் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போது நம்மளோட கேக்கை அகைன் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. அந்த மாதிரி நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும் போது தான் அந்த க்ரீம் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம லெவல் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக ஈஸியாகவும் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ண முடியும். நம்ம கேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேறு எந்த ப்ராசஸ் வந்தாலுமே அந்த கேக்கை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா நம்மளுக்கு மெல்ட் ஆகி கன்றாவி ஆயிரும். நம்மளுக்கு கேக்கோட பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி எப்பயுமே வராது. நம்மளோட கேக்கில் வந்து டெக்கரேஷன் ப்ராசஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்பயுமே நம்ம ரொம்ப நேரம் வெளியில் வச்சுட்டு போகக்கூடாது. கொஞ்சம் டைம் ஆகும்னு எதிர்பார்த்தாலுமே அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போங்க. இந்த மாதிரி மேலே டாப்பிங்ஸ்க்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் நம்ம வெளியில் வச்சாலும் அந்த க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகி கீழே விழுந்துடும். அதனால தான் நம்ம வந்து கேக்கை மெல்ட் பண்ணி ரெடி பண்ண பிறகு ஃபாஸ்ட்டாக வச்சு செய்யணும். இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவாக பண்ணோம்னா நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது கேக் ரெசிபிஸ் எதுனாலுமே. இந்த கேக்கில் கொஞ்சம் மேலே லெவல் பண்ண வேண்டிய இடத்தெல்லாம் பண்ணி லெவல் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்கிட்ட இருக்கிற பால் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சாப்பிட்ற பிராண்டு தான், எடிபிள் பால் தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். ஆனால் இதில் ஃபுல்லாக இருக்கிற சாயம் ஃபுல்லாக போயிடுச்சு. கை ஃபுல்லாக வைலட் கலரில் கன்வெர்ட் ஆகுது. கலர் பாலில் சாயம் போகிறத நாங்கள் வந்து பாப்பாவுக்கு சாப்பிடும் போது தான் பார்க்கவே செஞ்சோம், நோட்டீஸ் பண்ணோம். அதுவரை இதில் வந்து எந்த மிஸ்டேக்குமே நம்மளுக்கு தெரியவே இல்லை. நம்மளோட க்ரீமுக்கு பிறகா நான் வந்து இதில் ஹாப்பி நியூ இயர்னு எழுதுறதுக்கு ஸ்பேஸ் அவ்வளோ இருக்காதுன்றதுக்காகவே ரோஸ் மில்க் எசன்ஸே மேலே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுவே நம்மளுக்கு க்ரீம் ஃப்ளேவரில் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டது செம்ம ஐடியா, செம்மையாக இருந்துச்சு. சூப்பர். சூப்பர் 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 சூப்பர். பாட்டு என்ன போட்டு செஞ்சு வச்சிருக்க? போதுமா? எல்லா க்ரீமையும் சாப்பிட்டாச்சா? போதும், அது ஃபுல்லாக சாயம் வேற போகுது, கலர்லாம் போதும். ஓகேவா? நாளைக்கு சாப்பிடும் ரிமைனிங்க. நாளைக்கு சாப்பிடும் ரிமைனிங். ஹாப்பி நியூ இயர் சொல்லு. சரி, பாய், குட் நைட், டாடா. இந்த கேக் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டான ரெசிபி. தயிர் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். நீங்களே இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாட்டா, பாய்.